9 கேள்விகளை காவல்துறைக்கு பொறுப்புடைய அமைச்சரான முதலமைச்சரை நோக்கி பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன் எழுப்பியிருக்கிறார். அதன்படி காவல்துறை கைது செய்த அஜித்குமாரை 24 மணி நேரத்திற்குள் நீதிபதிக்கு முன்பாக ஏன் ஆஜர்படுத்தவில்லை என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் அஜித்குமாரை பல்வேறு இடங்களில் வைத்து அடித்து துன்புறுத்திய காவல்துறை மணப்புரம் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் அழைத்து சென்று அவரை தாக்கியதாக அவருடைய சகோதரர் கூறியிருக்கின்றார். இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் இருந்து விசாரணை என்ற பெயரிலே முறையாக கைது செய்யப்படாத ஒருவரை காவல்துறை அழைத்து செல்ல அனுமதி வழங்கியது யார் என்றும் கேட்டிருக்கின்றார். மேலும் இந்த விவகாரத்தில் விரைந்து தனிப்படை அமைத்து அஜித்குமாரை விசாரிக்கும்படி விசாரித்து உண்மையை வரவழைக்க வேண்டும் என்று அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி வாயிலாக நகையை பறிகொடுத்தவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய ஒருவர் அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படுகின்றது. அவர் யார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இரும்பு கம்பியால் தரமாரியாக அடிக்கப்பட்டு மிளகாய் பொடி கலந்த தண்ணீரை குடிக்க செய்து துன்புறுத்தப்பட்ட அஜித்குமார் மயங்கி விழுந்த பிறகு உடனடியாக ஏன் அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லாமல் 4 மணி நேரம் போலீசாருடைய டெம்போ வேனில் கூட்டி வைத்தனர்? எளிய பின்புலம் கொண்ட இளைஞன் உயிர் வாழ்ந்தால் என்ன, இறந்தால் என்ன என்ற ஏளனமான எண்ணமா, அல்லது உயிர் பிரிந்து விட்டது என்று தெரிந்து தடயங்களை அழிக்கவும் கட்டுக்கதைகளை புனையவும் காவல்துறையினருக்கு தேவைப்பட்ட அவகாசம் தான் அந்த 4 மணி நேரமா என்றும் கேட்டிருக்கின்றார். 4 மணி நேரம் தாமதமாக அழைத்து வந்த காரணத்தினாலும் சந்தேகத்திற்குரிய நிலையில் மரணம் நிகழ்ந்துள்ள காரணத்தினாலும் அஜித்குமாரை பரிசோதிக்க திருப்புவனம் அரசு மருத்துவமனையும் மானாமதுரை மருத்துவமனையும் மறுத்துவிட்டதால் மதுரை வரை சென்று தனியார் மருத்துவமனையில் அஜித்குமாரை சடலமாக காவல்துறையினர் பரிசோதனைக்கு ஒப்படைத்தார்கள் என்பது உண்மையா? அஜித்குமாரின் இறப்புக்கு போலீஸ் துன்புறுத்தல் காரணம் இல்லை என்றால் 6 காவலர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். அஜித்குமாரினுடைய மரணத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் மீது கொலை வழக்கு இப்போது வரை ஏன் பதியவில்லை என்றும், இவ்வளவு குளறுபடிகள் இருந்தும் போராட்டத்தில் இறங்கிய அஜித்குமாருடைய குடும்பத்தினர் சடலத்தை பெற்றுக்கொள்ளவும் பிரச்சனையை பெரிதாக்காமல் இருக்கவும் திமுகவினரை வைத்து பேச்சுவார்த்தை நடத்தியது மட்டுமல்லாமல் காவல்துறையின் பாதுகாப்புடன் திமுக கொடி பொருத்திய வாகனத்தில் அஜித்குமாருடைய தம்பியான நவீனை மறுபடியும் எங்கேயோ அழைத்து செல்ல முயற்சித்தது எவ்வித அராஜக செயலாகும் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இதுவரை திமுக ஆட்சியில் 24க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள் நடந்துள்ள நிலையில் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதுதான் முதலமைச்சரின் வேலையா? தொடர் காவல் மரணங்களுக்கு முதலமைச்சர் கூறப்போகும் பதில் என்ன? இதற்கெல்லாம் முதல்வர் தார்மீக பொறுப்பேற்றுக் கொள்வது எப்போது என்றும் நயினா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.